ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்ப்போம். சிறகடி காசையில் நம்ம ரோஹிணியை வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்குறாரு. எதுக்குப்பா நீ இவ்வளோ கேள்வி கேட்குற, உனக்கு என்ன என் மேலே பாசமானு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, பர்த்டே பார்ட்டின்னு கேட்டால் நான் பொண்ணான்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் கேட்குறேங்கிற. ஓ அப்போ கூட அம்மாவுக்காக தான் கேட்பியா, இருடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவே இல்லைங்க. உடனே இவங்க மறுபடியும் சரி இவனை தூண்டி விடுவோங்கிறதுக்காக நான் கிளம்புறேன், நீ ஒன்றும் என்கிட்ட கேட்க தேவையில்லை. அப்படி கேட்டாலும் என்ன சந்தேகப்படுற மாதிரி கேட்குறேன், நான் உன்ட்ட சொல்ல முடியாது, நான் எப்படி போனோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஐயோ வெறுப்பேத்ராடா காண்டேத்ராடா ரொம்ப காண்டேத்ராடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு போனவர், இவருக்கும் கொஞ்சம் மூளை இருக்கியா, அது ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, எங்கன்னு பாருங்க, தேவையான இடத்துல மட்டும்தான் வேலை செய்யுமா. ரோகிணி போயிட்டு அதாவது பேக்கரியில் போயிட்டு மகேஷ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. மகேஷ்னா பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கணுமா பேர், பையனுக்கும் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தாட்டு. ஆனால் பையனுக்கு இல்லைப்பா, அது பொண்ணு தாங்கிறது நம்மளோட தாட்டு. சரி விடுங்க, இவங்க ஹாப்பி பர்த்டே மகேஷ்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்துட்டு அந்த கடைக்காரரை போயிட்டு 3 கிலோ ஆர்டர் கொடுக்குறேன், 4 கிலோ ஆர்டர் கொடுக்குறேன். ஒரு மனுஷனுக்கு நமக்கு தேவையான விஷயம் வெளியே வரணும்னா அவனுக்குள்ளே இருக்கிற பேராசையை தூண்டி விடணுமா. 3 கிலோன்னு ஆஹா 3 கிலோ பெத்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. மகேஷ்ன்ற பேரை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, தவளை தன் வாயில கெடுங்கிற மாதிரி போட்டு வாங்கிக்கிட்டு இவர் பின்னாடியே வந்துட்டாரு. விடுகதையா இந்த வாழ்க்கையை நீ இப்போ ஃபீல் பண்ணி என்ன பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முத்து என்ன பண்ணுறாரு தெரியுங்க, ட்ரிங்க்ஸை போட்டு அம்மா நீ தான் என் தெய்வம், நீ ஸ்ரீதேவி கணக்காக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூதேவி நல்லா கண்ணை திறந்து பாரு, உங்கள் அம்மா ஸ்ரீதேவியா, வீட்டை கெடுக்க வந்த மூதேவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன சொன்னாலும் இது நம்ம மைண்ட் வைஸ். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம முத்து நீ தான் என் தாய், என் குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுக்கிறது என்ன, தாளாட்டுறது என்ன. ஆமாம், இவ்வளோ நாள் சீராட்டாமல் மறந்துட்டாங்க, இப்போ தான் சீராட்டுறாங்க. ஓகே.